மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். லதா அவர்கள் ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா, பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாட்டியா தன்னுடைய லௌகிக கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு இப்ப இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அதோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பத்தி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. இங்க வெஸ்டர்னர்ஸ் அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க நம்ம இந்தியா பக்கம் இதுல தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. லைக் மெடிடேஷன், யோகா, இயற்கையான வாழ்க்கை, அந்த மாதிரி. ஸோ நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம் அருமை பெருமை எல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டவன் அருளால வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்களுடன் சேர்ந்து சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற எங்களோட பாடி ஆஃப் ஒர்க் ஓட சேர்ந்து இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். இந்த மக்கள் மேடை பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ல யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சாமானிய மக்கள் யாரா இருந்தாலும் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, மக்கள் சக்தி ஒன்று இருக்கு, உங்க ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிற மனம் இருக்கு. இப்படி இருக்கிற எல்லோருமே இந்த நாட்டிற்காக, தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஒன்றா சேர்றோம், எங்களோட கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்ஃபேக்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், டீச்சர்ஸ், போஸ்ட்மேன், யாராக இருந்தாலும், ஆர்மி அஃபீஷியல்ஸ் யாராக இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களோட தொடர்பு கொண்டு இந்த தமிழ்நாட்டிற்காகவும் அந்த தொகுதிக்காகவும் நீங்கள் வேலை செய்யலாம். We want to create local leaders who can work for the state. There is a lot of resource, lot of strength, lot of ideas, lot of contributions that people are willing to give to the state. So all such people can come together with us at Citizens Platform and Makkal Medai. நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட மனைவி லதா ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை அவங்களோட ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை வீதி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த நிலையில இப்போ இந்த அறிவிப்பு வெளியே இருக்கு. முன்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போவதாக கூறிட்டு அவரோட உடல்நிலை காரணமாக அந்த முயற்சி கைவிட்டிருந்தாரு. முன்னதான் அண்ணாமலை வெளியிட்டிருந்த வீடியோல கூட ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. 2020 பாஜக ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இருந்து அவரோட இயக்கத்துல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது நாட்டுக்கு நல்லது, ஆனா அரசியலுக்கு வராம இருப்பது தான் அவரோட உடலுக்கு நல்லது. பாஜக ஜாயின் பண்றதா வாக்கு கொடுத்துட்டேன். கட்சியில இணையறதுக்கு முன்னாடியே என்னால முரண்பாடான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அந்த நிலையில தான் கட்சியில ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை மற்றும் லதா ரஜினிகாந்த் 2 பேருமே புது இயக்கம் தொடங்கி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.